நம்ம லேடீஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது ஷாப்பிங் தான். ஸோ அதுக்காக நம்ம ஷாப்பிங் பண்ண போகும்போது வந்து நெறைய பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு வந்து எடுப்போம். வீட்டுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நெறைய வந்து பொருட்கள வந்து எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட டைமும் வந்து சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் தான் வந்து உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் அ லிஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து எழுதிக்கணும். நம்ம வீட்ல என்னென்னலாம் வந்து தேவைப்படுது, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எந்த கடைக்கு நீங்க போக போறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த கடைக்கு நம்ம போறோமோ, அதுக்கேத்த மாதிரியான லிஸ்ட் இப்ப கிராசரி எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம மளிகை கடைக்கெல்லாம் போவோம் இல்லையா? அதுக்கேத்த மாரி லிஸ்ட். இப்போ இந்த மாதிரி கடை, இப்போ வந்து இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கியா. ஸோ இந்த மாரி கடைக்கெல்லாம் வந்து போகும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள், அதுக்கப்புறம் ஹோம் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே தான் இந்த ஷாப்பில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லிஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றத மைண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு நிறைய காசும் வந்து நம்ம செலவு பண்ண மாட்டோம். அதே மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளோட கையிலேருந்து காசை எடுத்து கொடுத்து பழகுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி நம்ம அப்படி தான் வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நமக்கு ஜிபே இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சில இடங்களில் வந்து ஜிபே வந்து இருக்கும். சில இடங்களில் வந்துட்டு அது வந்து ஆப்ஷனல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலேருந்து காசு போகும்போது தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலும் வரும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கார்டு எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். இங்கே நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து காசு தான் இன்னுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஜெர்மனியை பொறுத்தளவுக்கு. ஸோ பெரிய பெரிய கடைகள், இந்த மாதிரி ஷாப்பிங் மால், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய இந்த மாதிரி லக்ஸரியான ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கார்டு வந்து கொடுக்கலாம். வித் மணி கூட நம்ம கையிலேருந்து கொடுக்கலாம். ஸோ 2மே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவ்வளோவா பண்ணுறத வந்து தவிர்த்துறது நல்லது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு அந்த பொருள் வந்து நமக்கு உண்மையாகவே வந்து தேவைப்படுது, இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து அது உண்மையாகவே வந்து தேவைப்படுது அப்படின்ன பட்சத்தில் நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து ஆன்லைனில் வந்துட்டு சும்மா போர் அடிக்கிற டைமில் நான் வந்து சில வெப்சைட்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அது நமக்கு தேவையில்லாத பொருளாக இருந்ததுன்னா நமக்கு மணியும் வேஸ்ட்டு தான், டைமும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த மாதிரி ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ரேரான டைமில் வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது மட்டும். மற்றபடி வந்து நமக்கு தேவையான பொருட்கள் பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு கடையிலே போய் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறத விட நம்ம ஆன்லைனில் சும்மா இருக்கிற டைம்லலாம் வந்துட்டு பார்த்துட்டே இருப்போம் சில பொருட்கள். அந்த மாதிரியும் சில பொருட்கள்லாம் வந்து வாங்கி நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருப்போம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஷாப்பிங் வித்து கிட்ஸு தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாம்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே கிட்ஸ் தான் ஆளாக வந்து கிளம்பி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சில வீடுகளில் வந்து பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட விட்டுட்டு கூட நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்படி இல்லை, யாரும் இல்லைன்னா நம்ம வந்து கூடவே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்னதுலேருந்தே வந்து கொஞ்சம் வந்து அடம்பிடிச்சு கேட்குற மாதிரி இருக்கிற பழக்கங்கள் வந்து பழகி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்கள வந்து அழகாக வந்து ஷாப்பிங் கூட்டு போயிடலாம். ஸோ ஷாப்பிங் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி கொடுக்குறன்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் வந்து ஜாலியாக வந்துட்டு ஒரு பொருளாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசைப்பட்டு வருவாங்க. ஸோ பார்க்குற எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுக்காம, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள அழகாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடலாம். மெயினாக வந்து நிறைய கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு தான் கேட்பாங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்றது பெட்டர். இந்த மாதிரி டாய்ஸோ இல்லை வந்து இருக்கிற பொருளையே திருப்பி திருப்பி கேட்பாங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கு சாப்பிட்ற பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்துடலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பொருள் நம்ம வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், இல்லை நமக்கு வந்து அந்த பொருள் கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் இல்லைனா ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பொருள் வந்து தேவைப்படுது, உண்மையாகவே நமக்கு வந்து அது வீட்டுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம சில நேரம் வந்து அந்த பொருளை மறந்தே போயிடுவோம். ஸோ நமக்கு அது தேவையும் இருக்காது. அதனால அந்த டைம் மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வாங்கும்போது நம்ம வீட்டில் வந்து நிறைய பொருட்கள் வந்து சேராது. நம்ம வந்து திருப்பி திருப்பி வந்து ஷாப்பிங்க்கும் வந்து நிறைய செலவு பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசைப்பட்டு நமக்கு வந்து அது நல்லாயிருக்கு, அது ஃபோனில் வந்து அந்த ஆப்பில் பார்க்கும்போதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நம்ம வீட்டுக்கு வந்து தேவையே படாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்ஸ் அது வந்த பிறகு உங்களுக்கு தேவையில்லை, ரிட்டன் போடணும் அப்படின்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் ரிட்டன் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை வந்து பழகிட்டாலும் நமக்கு வந்து வீடில் நிறைய பொருட்கள் வந்து சேராது, நம்ம மணியும் வந்து சேவ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோ இல்லை கடைக்கு போய் வாங்குறீங்களோ, என்ன பொருள் வந்து வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. நிறைய அன்னெசரியாக வந்து வாங்குறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது, அந்த பழக்கத்தை வந்து நம்ம பழகிக்கிறதும் ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டீக்ளட்டரிங். ஸோ டீக்ளட்டரிங் பற்றி நிறைய வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் வந்து நம்ம வீடை ஆர்கனைஸ் பண்ணலாம், டீக்ளட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீக்ளட்டரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறது தான். ஸோ நமக்கு வந்து அது வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்க தேவையில்லை அப்படின்ற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு போகும்போது அந்த பொருட்கள் வந்து தேவையானதை மட்டும்தான் நம்ம வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்த பிறகு வந்து ஒரு சில பொருட்கள் நமக்கு வீட்டில் தேவையில்லாமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிட்டோங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணிவிடுவேன். ஸோ உள்ளே நம்ம எத்தனை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோமோ அதில் வந்து பாதியவாவது நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கான்செப்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ இந்தியாவில் இருந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நிறைய ட்ரெஸ் அதுக்கு பதிலாக பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பழகிக்கோங்க டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு. அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது வந்து நம்ம வீட்டில் வந்து அடைஞ்சு இருக்காது, நமக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டும் நமக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், குவாலிட்டி தான். ஸோ நம்ம வாங்குகிற பொருளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம தாராளமாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வேணாலும் நம்ம வந்து வாங்கலாம். ஸோ நான் வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்குவேன். இப்போலாம் நான் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஏன்னா விலை கம்மியாக இருக்கிற பொருட்கள் கண்டிப்பாக வந்து அந்த விலைக்கு ஏற்ற குவாலிட்டி தான் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் நம்ம அதை தூக்கி போட்டு திருப்பி வேறு வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஒரு சில பொருட்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், இல்லை டெம்பரவரியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து விலை கம்மியாக வந்து வாங்கிக்கலாம். ஒரு வேளை வந்து லாங் டேர்மாக நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் நல்ல பொருளாக குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள், அதுக்கப்புறம் நைஃப், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்போவுமே வந்து லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நல்ல விலை கொடுத்து கூட நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பொருட்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து நிறைய மணியும் வந்து நமக்கு சேவ் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய பொருட்கள் வந்துட்டு கம்மியான விலையில் வாங்கினதெல்லாம் இப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு திருப்பி அதே மாதிரி பொருட்களை வந்து இப்போ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியோடு வந்து ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வடிவேலு சார் வந்து ஒரு காமெடியில் சொல்வார்ல, ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமெடியிலலாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ரூபாய்க்கு 4 வாங்கினோம் அப்படின்னாலும் அதோட குவாலிட்டி வந்து நமக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வாங்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து காசு அதிகம் போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்ன வேணும்?
2 இட்லி ஒரு வடை. நேரம் பரவாயில்லையா? பரவாயில்ல, எவ்வளோ நேரம்லாம் பரவாயில்ல. சூப்பராக இருக்குது கிச்சன். இது லைட்டிங்கோட இப்போ வந்து நேரம். இப்போ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கியா. ஸோ இப்போ நம்ம வந்து பெங்களூரில் ஹைதராபாத்லலாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து எப்போ போனாலும் வந்து அங்கேயே வந்து லஞ்சு வந்து நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷு இது வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன், என் ஹஸ்பண்ட் தான் வந்து சாப்பிட போகிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடேரியன் லஞ்ச் மாதிரி தான் வந்து வாங்கினேன். கொஞ்சம் பொம்மிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டோஃபு மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு டெசர்ட் வந்து எடுத்திருந்தோம். அப்புறம் க்ருசன்ட் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அது அவ்வளோதான். ஸோ இதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம வாங்கின பொருட்கள்லாம் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃபாக வந்து பில் போடுறதா வந்து வச்சுருக்காங்க. அண்ட் 1-2 பர்சன் இருப்பாங்க பில் போடுற இடத்துல. ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து இதில் போட்டு பழகிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் போகிற இடம்லாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கெலாம் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வந்து எனக்கு நல்லாவே வந்து கேட்ச் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பொருள் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் ஒரு லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் நிறைய பொருள் வாங்க போகிறது இல்லை, ஏன்னா அப்பப்போ நாங்கள் இந்த கடைக்கு வந்து வருவோம். அதனால் வந்து நிறைய பொருளாக நான் வந்து எப்போயுமே வந்து வாங்க மாட்டேன். ஸோ நான் வாங்கின பொருளே மொத்தமே வந்து ஒரு 30 யூரோ தான் வரும். நம்ம ஒரு காசுக்கு 2700 கிட்ட தான் வந்து வரும். அண்ட் நான் வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் வந்து மெயினாக இப்போல்லாம் வந்து நான் ரொம்பவே வந்து மாறிட்டேன். ஸோ எனக்கு தேவைப்படுற பொருட்கள் மட்டும்தான் வந்து நான் வாங்குறது. அனாவசியமான பொருட்கள் வந்துட்டு வாங்குறதெல்லாம் தவிர்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு மேட் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மேட் வந்து 2 யூரோ தான். முன்னாடி வந்து ஃப்ரண்ட் டோர் கிட்ட வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு நைஃபும் பெரிய நைஃபும் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஒரு 2 நைஃப் வந்து இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 3 வருஷமாக யூஸ் பண்ணதுனால ரொம்ப வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் வாங்குற கொஞ்சம் நல்லதாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த 2 நைஃபுமே வந்து ஆஃபரில் இருந்தது. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 4 யூரோ கிட்டத்தில் வரும், பெரியசு வந்து 6 யூரோ கிட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷு 2 வாங்கியிருந்தேன். இது வந்து போன தடவை போயிருந்தபோது 1 வாங்கியிருந்தேன், ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதனால் இந்த தடவை 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சிங்க்கு கிட்ட வைக்கிற பேஸ்கெட் வந்து 1 வாங்கியிருந்தேன். சாரி, இது பேஸ்கெட் இல்லை, சிங்க் ஆர்கனைசர் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம சிங்க்கு கிட்டே வைக்கலாம், இல்லைனா ஆஃபீஸ் டேபிள் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட்டெல்லாம் வந்து கோர்த்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் வந்து வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் 2 இது வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேக்கில் வந்து 5 இருக்கும். ஸோ எனக்கு இன்னுமே வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் 2 குஷன் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதவே போட்டு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது கவர் போடுறதுனால நல்லா தான் இருக்குது. இந்த கலரே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டு அந்த மாதிரிலாம் வந்து எல்லோ கலரில். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நான் வாங்கின பொருட்கள். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 யூரோஸ் கிட்ட தான் வந்து வந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.